Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 12th Maxல chapter 3 அதாவது Theory of Equations chapterல Complex Conjugate Root Theorem வந்து பார்க்க போறோம். If a complex number z0 is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate z0 bar is also a root. அதாவது ஒரு polynomial equationக்கு ஒரு complex number z0 வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா with real coefficients, அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் அதாவது z0 பார், ஸோ இதுவும் வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். அதாவது இங்கே பாருங்கள், இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இஸ் அ ரூட் ஆஃப் அ பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது p of x equal to 0 with real coefficients, then by complex conjugate root theorem alpha minus I beta is also a root of p of x equal to 0. அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, ஸோ இது வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா அப்போ இதோட கான்ஜுகேட் என்ன, ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா, ஸோ இதுவும் வந்து ரூட்டாக இருக்கும் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு. ஸோ அதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரமில் சொல்லியிருக்காங்க. எனி ஆட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட். அதாவது ஒரு ஆட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட்டாவது இருக்கும். த நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் of an odd degree polynomial equation with real coefficients is always an odd number. அதாவது ஒரு odd degree polynomial equation இருக்கு with real coefficients. So அந்த odd degree polynomial equationல number of real roots வந்து எப்படி இருக்கும்னா is always an odd number தான் இருக்கும். Similarly, the number of real roots of an even degree polynomial equation with real coefficients is always an even number. ஸோ அதே மாதிரி ஒரு ஈவன் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குது வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்போது நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எப்பயுமே ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இர்ரேஷனல் ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். லெட் p and q be rational numbers such that square root of q is irrational. If p plus root q is a root of a quadratic equation with rational coefficients, then p minus root q is also a root of the same equation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் p and q வந்து ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் q வந்து இர்ரேஷ்னல். அப்போது p ப்ளஸ் ரூட் q வந்து ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டாக இருக்குது, அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் வந்து p ப்ளஸ் ரூட் qனா வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்போது p மைனஸ் ரூட் q, ஸோ இது வந்து நம்ம ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன். இப்போது ஒரு தியரம் பார்க்கலாம். லெட் p and q be rational numbers so that root p and root q are irrational numbers. Further, let of one of root p and root q be not a rational multiple of the other. அதாவது p and q வந்து ரேஷனல் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம், அப்போது root p and root q வந்து irrational numbers. அதே மாதிரி root p and root q இதில் ஏதாவது ஒன்று வந்து ரேஷனல் மல்டிபிள் ஆஃப் தி அதராக இருக்கக்கூடாது. If root p plus root q is the root of a polynomial equation with rational coefficients, then root p minus root q minus root p plus root q and minus root p minus root q are also roots of the same polynomial equation. Suppose if root p plus root q வந்து ஒரு polynomial equationோட ரூட்டாக இருக்குது with rational coefficients, அப்போது root p minus root q minus root p plus root q minus root p minus root q, ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் நம்ம ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் of the same polynomial equation. அடுத்து ரேஷனல் ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். இஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர் இன்டீஜர்ஸ், தென் டெல்டா இஸ் அன் இன்டீஜர், அண்ட் வென் இட் இஸ் பாசிட்டிவ் we have square root of delta is rational if and only if delta is a perfect square. அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட எல்லா கோஎஃபிஷியன்ஸும் இன்டீஜர்ஸாக இருக்குது, அப்போது டெல்டாவும் இன்டீஜராக இருக்கும். டெல்டானா டிஸ்கிரிமினன்ட், அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது we have, அதாவது அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா வந்து ரேஷ்னலாக இருக்கும். எப்போனா டெல்டா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா வந்து உங்களுக்கு ரேஷ்னலாக இருக்கும். ஸோ தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், the equation ax square plus bx plus c equal to 0 with integer coefficients has rational roots if and only if delta is a perfect square. அதாவது இந்த equation ax square plus bx plus c equal to 0, ஸோ இந்த equation வந்து ரேஷ்னல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம்னா வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது டெல்டாவோட வேல்யூ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரேஷ்னல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும்.